டிவிகே தலைவர் விஜய் அவர்கள்தான் தீய சக்தி என்று சொன்னால் டிவிகே தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். டிஎம்கே தான் தீய சக்தி என்று சொல்வதால் அவர்களும் அந்த வேதனைக்குள் தானே கடந்து சென்றிருப்பார்கள். தீய சக்தி தூய சக்தி என்று நம்முடைய சமுதாயத்தில் நாம் பெரிதளவில் பேசுகிறோம். தீமையை நம்முடைய சமுதாயத்திலிருந்து அகற்ற தூய சக்தியாய் மக்களாகிய நாம் அனைவரும் தூய்மை பணியை செய்து சமுதாய தூய்மையை நிலைநாட்டி புதுமை சமுதாயத்தை படைத்திட வேண்டும். பிறரை பழித்து பேசுவதால் சமுதாயத்தில் மாற்றம் உண்டாகாது. ஒற்றுமையாய் சேர்ந்து செயலாற்றுவதால் புதுமை படைக்கப்படும். இவர்தான் தீய சக்தி, இவர்கள்தான் தீய சக்தி என்று இனியும் நாம் பேச வேண்டாம். ஒற்றுமையாய் ஒன்றுபட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கென்று, மக்களின் நல்வாழ்வுக்கென்று ஜனநாயக புத்துயிர் பெறத்தக்கதாய் செயலாற்றுவோம், புதுமை படைத்திடுவோம். சிந்திப்போம், செயலாற்றுவோம். விஜய் தீய சக்தி கிடையாது. விஜய் அவர்களும் மக்களுக்காய் நல்லது செய்ய நினைப்பவர்தான். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மக்களுக்கு நல்லது செய்ய நினைப்பவர்தான். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் மக்களுக்கு நன்மை செய்ய நினைப்பவர்தான். ஆனால் எதற்கு பிரிவினை, நன்மை செய்வதற்கு என்பது அறியவில்லையே. ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று பிரிவினை பாசாங்கு செய்கிறார்களே, அதுதானே வேதனையாய் இருக்கிறது. முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும் என்று துடிக்கிறார்களே, அதுதானே கவலையாய் இருக்கிறது. மானிடனே, நீ இன்று வெளிப்படையாவிட்டால் அடுத்த 5 வருடங்கள் அழிந்து விடுவோம். நம்மளுக்கான தலைவர்களை நாமே உருவாக்குவோம். நாமே தலைவர்களாயிருந்து முன்னின்று செயல்படுவோம். சிந்திப்போம், சிந்திப்போம், சீரமைப்போம், சமுதாயத்தை கட்டமைப்போம், புதுமையை உண்டாக்கிடுவோம். நன்றி.